हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। धर्मं दर्शयितुं कृपाजलनिधे दुःखं च यादृत्वया प्राप्तं काननचारिणा दयितया सार्धं च सौमित्रिणा तादृक्प्रेम करोति नैव भुवनं धर्मेऽथवापि त्वयि तस्मादेव हि धिक्करोमि तदिदं तुच्छं जगद्रक्षकाय। वैदेही विरहेण खिन्न हृदयं रामं मनुष्यं वृथा सर्वेशोऽयम् इति स्मरन् भजसि किं पृच्छन्ति केचित् खलाः। कारुण्यं तव दुःखिते श्रुतजने तादृक् न पश्याम्यहं यद्येवं करुणानिधे रघुपते त्वामेव धिं निर्गुणं। वैदेही विरहेण खिन्न हृदयं ஸ்லோகார்த்தம் சொல்லியாச்சு, பாவமும் சொல்லியாச்சு. சில விஷயங்கள் சொன்னதை விட்டு போனதை இன்னைக்கு கவர் பண்ணுகிறோம். முன்னாடி ஒரு விஷயம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதாதேவியை விட்டு தேடினதெல்லாம் நாடகம்தான் அல்லது லீலா நாட்டியம்தான் என்று ஒரு தியரி சிவபுராணத்தில் இருக்கு, அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்கு, மேல துளசி ராமாயணத்தில் அது பிரசித்தமாச்சு. இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் முற்றிலும் பொய்யா? இது வன்மையாக கண்டிக்க தகுந்த ஒரு விஷயமா இந்த கான்செப்ட்? அல்லது அதுல ஏதாவது உண்மை இருக்கா? அவ சொல்றதுல என்ன சொல்லிவிட்டேள், இது மாதிரி நாடகம்னு சொன்னா ரசபங்கமாயிடும் சரித்திரத்துக்கு நடுவுல, அதனால வால்மீகி சொல்லல அப்படின்னு சொல்லிவிட்டேள். குணானுபவம் பிரதானம். குணானுபவத்துக்கு பங்கம் ஆயிடக்கூடாது. இங்கேயோ தேவியை விட்டு பிரிஞ்சு ராமர் அவ்வளோ கதறாருங்கிறது குணம், அவரோட குணம். குணத்துக்கு ஆதாரமே கருணை தான். இந்த கருணையை காட்டுறார் அப்படிங்கிற இடத்துல போய் அவர் நாடகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது கொச்சை. அது மாதிரி ஆயிடுறது. அப்போ ராமபக்தாளா இருக்கக்கூடிய நம்ம குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து குணத்தினால பரத்துவத்தை சாதிக்கிறவா. நம்ம அவருக்கு சோகமே கிடையாது கடவுளாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி பரத்துவத்தை சாதிக்கிறத விட நம்மளுக்கு சுவாரஸ்யம் எதுல இருக்கு அப்படின்னு, இவ்வளவு கஷ்டப்பட்டார், இவ்வளவு உருகினார், தன்னுடைய பக்தாளுக்காக, லக்ஷ்மணருக்காக உருகிறார், ஹனுமாருக்காக உருகிறார், சீதைக்காக உருகிறார், பரதனுக்காக உருகிறார் அப்படிங்கிறத சொல்லி, இதெல்லாம் பொய் இல்லை, நாடகம் இல்லை, இது சத்தியம், இவ்வளவு உருக்கம் வேணும், இப்படிப்பட்ட உருக்கமான தெய்வம் எங்களுக்கு வேணும் தானே எடுத்துட்டு இருக்கிறதேப்பா. அப்புறம் அதையும் நாடகம் விட்ட, எல்லா நாடகம் சொல்றதுக்கு தான் வேதாந்தம் இருக்க உபனிஷத்துலாம் இருக்கு, பாஷ்யங்கள்லாம் இருக்கு, சூத்திரங்கள்லாம் இருக்கு, கீதை இருக்கு. ரொம்ப விசேஷமா ராமாயணத்தையும் அதுவோ ஆக்கணும். என்னன்னு ஏன் இந்த பிடிவாதம்? அத்தியாத்ம ராமாயணமா ஆக்கணும் ராமாயணத்தையும் அப்படிங்க. ராமாயணத்தை ராமாயணமா பாரு, உபனிஷத்தை உபனிஷத்தா பாரு. ராமாயணம் ராமாயணமா இருக்கட்டுமே.
அதுல ராமர் பட்ட பாடு, ராமர் பட்ட சிரமங்கள் எல்லாம் இருக்கட்டுமே, நிஜமாவே இருக்கட்டுமே. அது அப்போ என்ன அப்படின்னு குணத்துக்கு பிராதானியம் வந்துட்டதுனால இங்க என்ன ஆயிடுறது அப்படின்னு, நாடகம்னு சொன்ன ரசபங்கம் ஆயிடுறதுங்கிறதுனால ஸ்தாபிக்கப்படுறது என்ன அப்படின்னு, குணம், குணத்துக்கு ஒரு ஃபோக்கஸ், அது பங்கமாயிடக்கூடாது. குணத்தினாலேயே பரத்துவத்தை சாதிக்க முடியும். பரத்துவம் சாதிக்கிறது கூட லட்சியம் இல்லை, குணம் தான் முக்கியம். மனித நேயம்ங்கிறாலே ஆத்மகுணம் தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு குணத்துல வெறி பிடிச்சவா நாங்கள்லாம் அப்படிதான் பேசுவோம். அது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு மேலேயும் நான் சொல்றேன், அழகா ஒரு பல நூற்றாண்டுகளாக ராமருடையது நாடகம் அப்படின்னு டெவலப் பண்ண தியரி இருக்க, அதையும் முற்றிலும் வெறுத்தவா கிடையாது நாங்க, அதையும் ஏற்கக்கூடியவா தான். இவ்வளோத்தையும் கண்டிச்சு விட்டு இப்போ மறுபடியும் ஏற்கறேன்னு பேசுறேளே அப்படின்னு, அதுல சென்ஸ் இருக்கு, ரெண்டு விதமான சென்ஸ் இருக்கு. அத்தியாத்மராமான விஷயம், அதுல உள்ள சென்ஸையும் சொல்றேன். ராமர் பண்ணது நாடகம் அப்படிங்கிறதுலயும் சென்ஸ் இருக்கு. என்ன சென்ஸ் அப்படின்னா, முதல் விஷயம், ரெண்டு விஷயம் இதுல தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீதாதேவி லங்கையில என்ன கஷ்டப்பட்டு இருக்காளோ அப்படின்னு ராமர் துக்கப்படுறது இருக்கே, அந்த துக்கம் சத்தியம். சீதப்படுற பாட நினைச்சு கதறார் ராமர், அந்த துக்கம் சத்தியம். அந்த துக்கம் படாத இருந்தா அவர் நன்றி கெட்டவர்னு ஆயிடும். தாமேவ திங் நிர்குணம்ங்கிற வார்த்தை வந்து விழுந்திருக்கீங்க. நிர்குணம்னா துர்குணம்னு அர்த்தம். நிர்குண பிரம்மம்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, வேற. பிராத்திரம் நிர்குணம் திக்துவாங்கிறார் இல்லையா வால்மீகி ராமாயணத்துல. நிர்குணஹான துர்குணஹாங்கிற அர்த்தத்துல சொல்றதே தவிர வேதாந்திக் நிர்குணம் கிடையாதுங்க. நிர்விசேஷ பிரம்மத்தை சொல்லல, நிர்குண பிரம்மத்தை சொல்லல. கெட்ட குணம் எதுன்னா, சீத்தை எழுந்து அழாது இருக்கிறது, சீத்தை எழுந்த உடனே சந்தோஷப்படுறது அப்படின்னா கெட்ட குணம். அது மாதிரி கெட்ட குணம் இல்லாம இவ்வளவு உருகினேளே, அதனால நீங்கள் என் தெய்வம்னு வாக்கியம், அது சத்தியம். நாடகம் அப்படின்னு அதை சொல்ல முடியாது, அவர் உருகினதையோ கஷ்டப்பட்டதையோ. நாடகம்னு எதை சொல்லலாம்னா, சீதாதேவியை இழந்துட்டு சீதை எங்கன்னு தேடினார் பார்த்தேடா, அதான் நாடகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு, சர்வஜத்துவம் அவருக்கு எந்த சமயத்திலையும் ஹானி ஏற்பட்டது இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும், ராவணன் தான் அபகரிச்சுட்டு போயிருக்கான்னு தெரியும், லங்கையில இருக்கான்னு தெரியும், எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பொழுதிலும் கூட அதை காட்டிக்க மாட்டார், மனுஷ ரீதியை அனுசரிச்சுன்னு தான் இருப்பார். அதனால சீதை எங்கன்னு தேடுறார் அப்படிங்கிற கதை அமையும். சீதை எங்க, அவர் வந்து தன்னை மறந்தவரும் இல்லை, ராமருக்கே தன்னை பகவானு தெரியாது அப்படின்னும் கிடையாது. வால்மீகி அடிக்கடி அந்த ராமஸ்ய விதிதாத்மனஹா அப்படின்னு சொல்றார். தெரியாதவராக அவர் இருக்கிறது அப்படிங்கிறது நாடகம் என்று வால்மீகியே சொன்னதுதான். அந்த நாடகா தியரி வால்மீகியே ஆரம்பம் தான். அது சிவபுராணத்தில் ஆரம்பிச்சுதான் சொல்றேனே தவிர வால்மீகியே ஆரம்பிச்சு வச்சதுதான். நாடகம்ங்கிற வாக்கியத்தை போடலையே தவிர மகேஸ்வர தீர்த்தர் எடுத்து காட்டுறார், அதை வியாக்கியாதா இவங்கிற வாக்கியத்தை உபயோகப்படுத்துறார் வால்மீகி. அஜானம் நிவ கிம் வீரா, ராவணனை வதம் பண்றதுக்கு பல பானங்களை விட்டுட்டு வதம் பண்ண முடியாம ராமர் அப்படியே நிற்கிறார், சம்பிரமத்தோட அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார். அப்படி நிற்கிற ராமரை பார்த்து மாத்தடி சொல்றான், தெரியாதது போல நிற்கிறேளே, தெரியாதவரா நிற்கிறேளேன்னு சொல்லல, தேவசாரதி அவன், அவனுக்கு ராம தத்துவம் தெரியும். அதனால அழகா சொல்றான், தெரியாதவர் போல நிற்கிறேளே, ராவணனுக்கு பிரம்மாஸ்திரத்தினாலதான் வதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே, அதனால பிரம்மாஸ்திரத்தை எடுங்கோ. உங்களுக்கு தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேன், பிரம்மாஸ்திரத்தை எடுங்கோன்னு சொல்லல. தெரியாதவர் போல நிற்கிறேளே அப்படிங்கிறது என்னன்னா, தெரியாதவரை போல நிற்கிறதுங்கிறது நாடகம் தான். அங்க தெரியாதவரை போல தன்னை காட்டிப்பானே அப்படின்னா இந்திரனுக்கு பெருமை சேர்ப்பதற்காக தெரியாதவரை போல அவர் நின்று இருந்தார். அப்போ இந்திர சாரதி தான் ராமருக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா அது ஒரு பெருமையா இருக்கட்டமே.
ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம். ராவண யுத்தத்துக்கு நடுவுல ராமர் கவலையோட நின்றுட்டு இருந்தார். சமரே சிந்தையாஸ்திதம். ஆதித்ய ஹிருதயத்தோட ஆரம்பம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருக்குது. அங்க கவலைக்கு ஹேதுவே கிடையாது. ராமரை நீங்க ஒரு மனுஷன்னு வச்சுட்டாலே இங்க கவலைக்கு ஹேது கிடையாது. பிரம்மாஸ்திரத்துல அடிபட்டு விழுந்துட்டு இருந்தார், நாகபாசத்தில் லக்ஷ்மணனை பார்த்து கவலையோட உட்காந்து இருந்தார் அப்படின்னாலாவது கொஞ்சம் பொருந்தும். ராவணன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான், எல்லாரையும் காலி பண்ணிட்டார். ராவணன் கவலைப்பட்டு உட்காந்துருக்கான். மர்த்தவியமிதி ராவணான்னு யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். வாங்கின அடியில தேர்லயே மயங்கி விழுந்துட்டான். அவன் சாரதி ராவணனை தேர ஓட்டின்னு போயிட்டான் அந்த இடத்த விட்டு. இவ்வளவு பெரிய வெற்றி, ஜெயப்பிராயமா நிற்கிறார் அவர். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு நடுவில் நிற்கிறவர் கவலையோட நின்று இருக்காருன்னு சர்க்கம் ஆரம்பிக்கிறது பொருந்தவே பொருந்தாது. அப்புறம் ஆரம்பிக்கிறதே இந்த சர்க்கம்னா கவலையோட நிற்கிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே என்ன, சமரே சிந்தையா ஸ்திதம்ங்கிற இடத்துலையும் இந்த இவாவை கொண்டு வந்து சேர்த்துக்கணும். எந்த இவாவை? மாதலி அஜானன் இவன் நானே, அதே இவாவை இங்க சேர்த்து சமரே சிந்தையா ஸ்திதம் இவ. கவலையோடு நிற்கிறத போல நிற்கிறார், கவலையோடு நிற்கிறது போல அபிநயம் பண்றார். ராவணனை எப்படி வதம் பண்ணுவேனோ என்னால முடியுமா அப்படின்னு ஒரு அபிநயம். எதுக்கு அபிநயம் அப்படின்னு, சூரிய பகவானுக்கு பெருமை சேர்க்கலாமே தான். அது மாதிரி நின்னா அப்புறம் அகஸ்தியர் வந்து உபதேசம் பண்ணுவார் ஆதித்ய ஹிருதயம். ஆதித்ய ஹிருதயத்தை இவர் ஜபம் பண்ணார், ராவணனை ஜெயிச்சார் அப்படின்னு ஆக்கி சூரியனுக்கு ஒரு பெருமை. இவரால் தான் எல்லாருக்கும் பெருமை. இவரோ சூரியசியாபிபவே சூரியகான்னு இருக்கிறவர், சூரியனுக்கும் சூரியனா சூரியாந்திரியாமியா இருக்கிறவர். இந்த ஆதித்ய ஹிருதயம் மூலமா சூரியனுக்கு ஒரு பெருமை சேர்த்தார். அதே மாதிரியே பார்த்தேன்னா ஒவ்வொன்றும் சமுத்திரராஜனுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 நாளைக்கு தவம் கிடந்தார். அப்படி அந்த லிஸ்ட்ல இப்போ இந்திரனுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது இந்திரனுடைய சாரதி வந்துதான் இவர் அப்படியே ரொம்ப கவலைப்பட்டார். ராவணன் அடிக்க முடியலையேன்னு இந்திரனோட சாரதி வந்துதான் பிரம்மாஸ்திரத்தை எடுங்கன்னு சொல்லி கொடுத்தார். அப்படின்னு யாரோ சொன்னார், யாரோ ஒரு வித்வான் சொன்னார். ஏதோ பாவம் அவர் பார்க்குற பார்வை அவ்வளோதான். கரதூஷணெல்லாம் யுத்தம் பண்ணா மேலே ராட்சசாளோடலாம் நிறைய யுத்தம் பண்ணணும், அதுக்கு உன் கையில் இருக்கிற வில்லெல்லாம் போராது பாராமா, அதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் வில்லு உனக்குன்னு வச்சிருக்கேன், நல்ல வலுவான வில்லு, அந்த வில்லை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஷ்ணு தனுசை ராமர் கையில் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். அந்த விஷ்ணு தனுசை ராமர் தரிச்சார் அப்படின்னு சொன்னார். விஷ்ணு தனுசா அகஸ்தியர் கொடுத்தாரு, வாஸ்தவம் தான். உன் கையில் இருக்கிற வில்லெல்லாம் போராதுப்பா ராமான்னு சொல்லி தான் கொடுக்கல. அது மாதிரிலாம் இல்லை ராமாயணத்து. இல்லை நம்மளோட குருடா நம்ம பார்க்குறவன். நம்ம கொஞ்சம் அச்சு பிச்சுன்னு இருக்கோமோ இல்லையோ, உடனே ராமர் வால்மீகி ராமன் எல்லாத்தையுமே அச்சு பிச்சுன்னே பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கோமோ அந்த கலரிங் ராமர்கிட்ட வந்துடணும். ராமரை விடக்கூடாது, அச்சு பிச்சுன்னு ஆக்கிடணும் ராமரையும். நம்ம கெக்க புக்கேன்னு இருக்கோம்னா அவரையும் கெக்க புக்க, அகஸ்தியரையும் கெக்க புக்கேன்னு ஆக்கி எல்லாரையும் கெக்க புக்கேன்னு ஆக்கி நான் ஒரு ராமாயணம் எழுதுறேன். இந்த காலத்தில் ராமாயணம் எழுதுறதுங்கிறது ஒரு ட்ரெண்டு. எவனா எழுதுவான், பெரிய பெரிய அவார்டும் கிடைக்கும் அவனுக்குலாம். நம்ம ரேஞ்சுக்கு ஒரு ராமாயணம் எழுதி வச்சுக்குவோம். அவாவா கையில் இருக்கிற வில்லுக்கு பெருமை இல்லையா அது, அவர் பெருமை. அவர் அங்குல் யக்ரேன தான் ஹன்யான்கிற ஆளு. வில்லு வச்சுதான் அவருக்கு யுத்தம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் நினைச்சனா சங்கல்ப மாத்திரத்தில் துவம்சம் பண்ணிவிடுவார். அவர் பெருமை. எவனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி இது வாங்கிட முடியாது, அப்ளாஸ் வாங்கிட முடியாது. சொன்னவர் பெருமை அதெல்லாம். சொன்னவர் பெருமை. திடீர்னு வந்து ஒரு மேடையில் ஏறி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு விட்டா எல்லாரும் கிளாப் பண்ணிடுவாளா? சொன்னவருக்கு என்ன பெருமை அப்படின்னு நினைக்கிறார். அங்க உட்காந்துருக்கிற அத்தனை பேரையும் நிஜமாவே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் நினைக்கிறார். அதுதான் பெருமை. அப்படி நினைச்சுன்னு சொன்னா எவனுக்கும் கிளாப் விழும். சும்மா எலக்வன்சி என்ன போல பேச்சாற்றல் உண்டா அப்படின்னு நினைச்சுட்டு சொன்னான்னா அவனுக்கும் கிளாப் விழாது. அது மாதிரி விஷயம் அது. ராமச்சந்திர பிரபு அவர் கையில துரும்பும் பிரம்மாஸ்திரமாகும், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். விஷ்ணு தனுசா வேணும், விஷ்ணு தனுசுக்கான பெருமை ராமர் கையில் இருக்கிறதுனால. அவ்வளவுதான். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா,
திடீர்னு மாத்தளி தேர் கொண்டு வந்து கொடுத்து ராமருக்கு, ராமரிடத்துல சொல்றான் மாத்தளி, இதம் ஐந்திரம் மகச்சாபம், இந்திரனோட வில்லு வந்திருக்கு, இதை வச்சுட்டு நீங்க யுத்தம் பண்ணணும்னு இந்திரன் ஆசைப்படுறாருங்கிறான். அப்படின்னா இந்திர தனுஷை விட பெருசு விஷ்ணு தனுசு. வாஸ்தவத்துல விஷ்ணு தனுசுக்கு வேறுபட்டது எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு தனுசு இருக்க, அதை கீழே வச்சுவிட்டு பிரதான யுத்தத்துல ராவணனோட பண்ற யுத்தம் நல்ல வேளையா அகஸ்தியர் கொடுத்த வில்லால நடக்கல. இது மாதிரி சொல்ற ஓட்ட வாய்கள் எல்லாம் அடைக்கிறது. அகஸ்தியர் கொடுத்த வில்லால நடக்கல ராவண யுத்தம். எடுத்து வச்சுட்டார். அதை வச்சு விட்டு ஐந்திர தனுஷ் தான் எடுக்கிறார். ஐந்திர தனுஷை எடுத்து பானங்களை பிரயோகம் பண்ணி யுத்தம் பண்றாரு. என்ன அது விஷ்ணு தனுஷா இருக்கட்டும், இந்திர தனுஷா இருக்கட்டும், அது ஒரு புல்லா கூட இருக்கட்டும், அவர் எடுத்த அவரோட பிரபாவம், அது கையில இருக்கிற ஆயுதத்தோட பிரபாவம் இல்லை. ஆனா வெளிப்படையா காட்டும் பொழுது ஆயுத பிரபாவம் மாதிரி காட்டிடுவார். இந்த அஸ்திர சஸ்திர பிரபாவம், மூலபல யுத்தம் அப்படின்னு. அஸ்திர சஸ்திரம் காந்தர்வ மூலியம். அது எவன் காந்தர்வத்தை எடுத்தாலும் இப்படியா நடக்கும் யுத்தம். காந்தர்வாஸ்திரத்தை எடுக்கிறவங்களாம் இப்படி யுத்தம் பண்ணிட முடியுமா? இவர் பிரபாவம், இவர் நடத்துறார் அதை. ஆனா காந்தர்வம்னு ஆக்கி விடுவார். அது மாதிரிதான் இதெல்லாம். அஜானம் நிவ கிம் வீரா, அதை மாத்தடி புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால சொல்றான், தெரியாதது போல நிற்கிறேளே அப்படிங்கிறான். அது மாதிரி இங்க தெரியாதது போல நிற்கிறே, இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் அத்தியாகாரியம். சீத்தை எங்கன்னு தேடுறார் அப்படின்னு, சீத்தை எங்கிறது தெரியும், தெரிஞ்சுட்டே தான் தேடுறார் அப்படிங்கிறது இங்க சூக்ஷ்மம். அதை சொல்ல வந்தேன். ஆக தெரிஞ்சுட்டே அவர் தேடுறத நாடகம்னு சொல்ல முடியும். நாடகங்கிறதுக்கு சென்ஸ் இருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். முதல் பாயிண்ட். நாடகங்கிறதுக்கு இன்னொரு காரணத்தினாலையும் சென்ஸ் இருக்கு. இங்க கொண்டு வரேன் அந்த வேதாந்தத்தை. இங்க வேதாந்தம் வரும். வேதாந்த திருஷ்டியால பார்க்கணும் ராமச்சந்திர பிரபுவை. அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இதையும் அத்தியாத்ம ராமாயணம் காட்டுறது. இப்போ நான் சொல்றதையும் அத்தியாத்ம ராமாயணம் காட்டுறது. உலகத்துல எல்லாமே நாடகம் தான், எல்லாமே நாடகம் தான். ஏன் அப்படின்னா, நாடகம்ங்கிறதுக்கு லட்சணம் என்ன? தாற்காலிகம். அதானே லட்சணம். நான் யாரு? ரங்கன். இந்த ரங்கன் அர்ஜுனனா நடிக்கிறேன். ட்ராமா ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்கும் பொழுது ஆடியன்ஸ்ல ஒரு ஆள் கேட்கறான், நடிக்கிறது யாரு? ரங்கன். யாரா நடிக்கிறான்? அர்ஜுனனா நடிக்கிறான். இவன் அர்ஜுனனா இருக்கிறது நிஜமா, ரங்கனா இருக்கிறது நிஜமான்னு கேட்டுக்கிட்டான். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ரங்கனா இருக்கிறது தான் நிஜம், அர்ஜுனா இருக்கிறதுங்கிறது வெறும் நடிப்பு. சின்ன குழந்தை ஒண்ணு பதில் சொல்றது, ரங்கன் தானே நிஜம், அர்ஜுனா இங்க நடிக்கிறது நடிப்பு அப்படின்னு குழந்தை பதில் சொல்றது. இது கூட தெரியாம நீங்க இருக்கல, எது நிஜம் தெரியாம. இந்த கேள்வி ரொம்ப வயசான கேள்வி. அடுத்த கேள்வி கேட்கறான். அப்பதான் இந்த கேள்வியோட டெப்த் புரியுது. ரங்கனா இருக்கிறது ஏன் நிஜம், அர்ஜுனனா இருக்கிறது ஏன் நடிப்பு? ஏன்னா அர்ஜுனனா இருக்கிறது 10 நிமிஷம் நடக்கிறது, ரங்கனா இருக்கிறது அதிகபட்சம் 100 வருஷம் நடக்கிறது. 100 வருஷம் நடக்கிறதுனால அது நிஜம், 10 நிமிஷம் நடக்கிறதுனால இது பொய், இது நாடகம். அப்படியா? அப்போ 10 நிமிஷம் நடக்கிறதுனால இது நாடகங்கிற பட்சத்துல 100 வருஷம் அபேட்சையா, எப்படி சொல்றது, அத 100 வருஷத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 100 வருஷம் ரிலேட்டடா இந்த 10 நிமிஷம் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கலாம். ஆனா ரங்கன் என்கின்ற பெயர் தாங்கிய இந்த ஜீவன் அனாதிகாலமா இருந்தது, அனந்த காலமா இருக்க போறதுங்கிறதுல பல கோடி 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 கணக்கான வருஷங்களுக்கு நடுவுல இவன் இப்ப இருக்கான இந்த 100 வருஷங்கிறது. 100 வருஷங்கிறது ஒண்ணுமே இல்லையே. 100 வருஷத்தை கம்பேர் பண்ணும் பொழுது 10 நிமிஷங்கிறது எவ்வளவு சின்னதோ அதை விட பல மடங்கு சின்னது. கோடி கோடிக்கணக்கான வருஷங்களை கம்பேர் பண்ணும் பொழுது 100 வருஷங்கிறது
அப்போ 10 நிமிஷத்துல இவன் அர்ஜுனனா வருது எப்படி நாடகமோ, அங்க என்ன லாஜிக்கோ அதே தான் 100 வருஷத்துல அவன் ரங்கனா வருதுங்கிறதும் நாடகம். நாடகம் இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் வேதாந்தத்துக்கு ஈடு எதுவும் கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு வேதாந்த தரிசனம், அல்லது இந்த தரிசனம் பொது, சாங்கியத்திலேயோ யோகத்திலேயோ வேதாந்தத்திலேயோ இது பொது. இப்ப நான் சொன்ன விஷயம், இந்த தரிசனத்தை நமக்குள்ள கொண்டு வாழ்க்கையை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நடக்கிறதுலாம் நாடகம் தானே அப்படிங்கிற ஒரு அப்ரோச்ல என்ன ஆறுது அப்படின்னா, அதுல எதுல நம்ம ஈடுபட்டாலும் அதுல பட்டும் படாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு ஏற்படுறது. அதனால தீவிரமான ஆசக்தியும், எதை எடுத்தாலும் இது நிஜமோ 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 அப்படிங்கிற ஒரு வெறியும், அந்த ஒரு அஜானத்தினால நம்ம மாட்டிக்கொள்றதும், இதெல்லாம் இல்லாம எது நடந்தாலுமே நடக்கிறது நம்ம சாட்சி மாத்திரமா இருக்கும் என்கின்ற தன்மையோட இருக்கிறது. ஒரு வேதாந்தி அப்படிதான் இருப்பான், ஒரு யோகி அப்படிதான் இருப்பான். எது நடந்தாலுமே நடக்கிறது நம்ம சாட்சி மாத்திரமா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்மையோட. இது இல்லையே நம்ம ரங்கன்கிற பேரோ அல்லது இந்த எஞ்சான் உடம்போ வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய மனசோ அறிவோ, அந்த அறிவுனால சாதிக்கப்பட்ட காரியங்களோ, பிஹெச்டி படிக்கிறதுங்கிறதோ எம்பிஏ படிக்கிறதுங்கிறதோ அல்லது வேதாந்தம் படிச்சதுங்கிறதோ, அறிவுனால சாதிக்கப்பட்ட காரியங்களோ அல்லது செயல்களோ, சிந்திச்சு இத்தனை புஸ்தகம் எழுதினார் இவர் அப்படிங்கிற செயல்களோ, ஜாபோ, இவர் இந்த ஜாப்ல இருக்கார், இந்த ப்ரொஃபஸரா இருக்கார், அதுவா ஜாபோ, எல்லாமே நாடகம்தான். எல்லாமே என்ன வந்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் தானே, எல்லாமே போற விஷயம் தானே, எல்லாமே நாடகங்கள் தான். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மாறவே மாறாத நிலை நமக்கு ஒண்ணு உண்டு. அதிலேயே எப்பொழுது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேதாந்தியினுடைய, ஒரு யோகியினுடைய லட்சணமாக இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே நாடகம் தான். எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமான சம்சாரியா இருந்தாலும் அவனுக்கும் நாடகம் தான் அவன் வாழ்க்கை. இருந்தாலும் இது நாடகம் தாங்கிற ரெக்கக்னிஷன் உடையவன் ஞானி. அந்த ரெக்கக்னிஷன் இல்லாம அந்த நாடகத்தில் நடிக்கிறான் அப்படின்னா அவன் பைத்தியம். ஏன் பைத்தியங்கிறேன்னா, அதுக்கு தான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு பேரு, மல்டிபிள் ஸ்பிளிட் டிசார்டர்னு பேரு. அதுக்குதான் எனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை நடக்கிறது எனக்கு தெரியணும். அது இவ்வளவு மரியாதை ஏன் எனக்கு நடக்கிறதுன்னு, நான் இன்னைக்கு ஆபீசரா இருக்கிறதுனால. நான் ரிட்டையர் ஆன உடனே இந்த ஆபீசருக்கு போட்டிருக்கிற சேர்ல உட்கார முடியுமா? இந்த ஏசி ரூம்ல உட்காந்துக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஆபீசர்ங்கிற ரோல் வேற, நான் வேற. ரொம்ப பேருக்கு அது தெரியறது இல்லை. ரிட்டையர் ஆன அப்புறமும் ஆபீசரா இருக்கணுங்கிறா, அடி வாங்குறா, ஆபீஸ் ஞாபகம் வந்துடுறது, ஆபீஸ்ல போய் நிக்கிறா, வாட்ச்மேன் கூட மதிக்க மாட்டா. நீ இப்போ ஆபீசர் இல்ல, அவ்வளவுதான். நீ இப்போ ஆபீசர் இல்ல, தீர்ந்து போச்சு வாங்கத. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அது மாதிரி நமக்கு மாறி 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 தானே வந்துட்டு இருக்கு. ரோல் பிளே பண்றோம், ரோல்னு நினைக்கிறோம். ராமச்சந்திர பிரபு அப்படி வெளியில வரார், சத்திர சாமரங்கள்லாம் போட வரா, நிறுத்திட்டார். என்ன இதெல்லாம் யுவராஜ பட்டத்துல இருக்கிறவனுக்கு இந்த ரோல் முடிஞ்சு போச்சு. காட்டுக்கு போற ரோல் இது. இப்ப சத்திரமோ சாமரமோ எனக்கு கிடையாதுங்கிறதுனால அவருக்கு ஒன்றும் தாபமும் கிடையாது. அந்த ரோலுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. அவளுக்கு அது தெரியாது, போட வரா, நிறுத்திவிடணும். பிரவேச ஆத்மவானு வேஷ்மே. ஆத்மவான் ராமச்சந்திர பிரபு ஆத்மவான்கிற பதத்தை அங்க கொண்டு வந்து போடுறார். இதுதான் ஞானத்தோட லட்சணம். அது மாதிரி செய்யறது ரோல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சவர் ராமர் அப்படிங்கிறதுனால நாடகம் தான் இது. வேதாந்த திருஷ்டி வேணும்னா இப்படி வேணும். இதே ராமாயணத்துல நாடகம் தான் இது. அது தெரிஞ்சுதான் செய்யறார் அப்படிங்கிறே. அப்போ அழுகையெல்லாம் வருமா? வரும்னா சீதையை தேடதானே தேடுவார். அழுகையெல்லாம் வருமா? கஷ்டம்லாம் படுவாளா? நாடகம்னு தெரிஞ்சு போயிடுத்துனா இவ்வளோ அழுகையும் இவ்வளோ கஷ்டமும் ராமருக்கு வந்த மாதிரி வரக்கூடுமா அப்படின்னு தாராளமாக வரும்.
ஏன்னா ராமரோட ஹிருதயம் ஒன்றும் ட்ரையான ஹிருதயம் இல்லை. வேதாந்தி அப்படின்னா ஒரு ஸ்டோன் இல்லை. வேதாந்திங்கிறவன் வந்து கல்லு மண்ணு கிடையாது. அப்படி தன்னை ஸ்டோனா ஆக்கின்ற வேதாந்திகள் உண்டு, அதுவும் இல்லைன்னு நான் சொல்லலை. அதனாலயே தான் அவர் பேர் ஜடபரதர்னு வந்தது. ஜடபரதரா இருந்தா தான் ஞானிங்கிறது இல்லப்பா. ஜனகனா இருந்தாலும் ஞானி தான், கிருஷ்ண பரமாத்மாவா இருந்தாலும் ஞானி தான். இன்னும் ஜடபரதர் முதலிய ஞானிகளுக்கு என்ன பெருமை உண்டோ, சனகாதிகளுக்கு என்ன பெருமை உண்டோ அவ்வளவு பெருமை ஜனகாதிகளுக்கும் உண்டு. கர்மணைவிகி சம்சித்தி ஆஸ்திதாக ஜனகாதயா, அவளுக்கும் உண்டு, ஜனகாதிகளுக்கும் உண்டு, அந்த ஒரு பெருமை உண்டு. பாரதம் பிரமாணம். சுகபிரம்மம் ஜனகரை தேடிண்டு வரார், வியாசர் அனுப்புறார். அப்படி என்ன பெருமையோ ஜனகனுக்கு, வியாசர் அனுப்புறார், குழந்தை ஜனகரை போய் பார்த்துட்டு வா. அப்படித்தான் வாஸ்தவத்துல எப்படி இருக்கணும், ஜனகர் வந்து சுகபிரம்மத்தை விழுந்து சேவிக்கணும், எங்கே தேடிட்டு வரணும். என்ன என் பிள்ளைய ஜனகனை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிற வியாசர் ஒரு கடிதம் எழுதி அனுப்பி, ஜனகா வாப்பா என் குழந்தைய வந்து பாருப்பா அப்படின்னு அனுப்பினார்னா ஜனகர் தான் வரமாட்டாரா? ஜனகரை நோக்கி சுகரை அபிகமனம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு ஜனகன் பேர்பட்டவனா இருந்திருக்கணும். எப்படி இருந்தான் ஜனகன்? காஷாயம் கட்டிட்டு இல்லை, சிம்மாசனத்துல உட்காந்துருந்தான். ரத கஜ துரக பதாதி சேனை வச்சுட்டு இருந்தவன், ஜனங்களை கட்டி ஆடுறவன், ஆனால் ஞானி. இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு, வேதாந்தி அப்படின்னாலே கல்லு மாதிரிதான் இருப்பான், ட்ரை ஹார்ட்டடா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்காத. அப்படி இருக்க மாட்டான்னு நான் சொல்லலை, அதுதான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் ஜடபரதர். என்ன அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பா. ஜடபரதர் மாதிரி இருந்தால்தான் ஞானின்னு நினைச்சு விடாத. சீதை எங்கேன்னு தேடினாலும் ஞானிதான், சீதைக்காக கதறவனும் ஞானிதான். ஞானிங்கிறவன் விலட்சணம், அவனை புரிஞ்சுக்க முடியாது. ஞானிகளுக்கெல்லாம் ஞானி இவர், இல்லாத போன இத்தனை பேர், இத்தனை ரிஷிகள், இத்தனை ஞானிகள் இவரை விழுந்து சேவிப்பாளா? இந்த ஞானிகளுக்கெல்லாம் ஞானியான பரமேஸ்வரனை இவரோட திருநாமத்தை அகண்டமா சொல்லிட்டு இருக்காருங்கிற அளவுக்கான பெரியவர் இவர். அப்படின்னா ராமரை அக்ஞானின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வேதாந்தம் வேண்டி கிடக்கு? எந்த வேதாந்தத்துல யாரு முன்னேற முடியும்? ராமரையும் கண்ணனையும் அக்ஞானின்னு சொல்லிவிட்டு முடியாது. எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னா, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி ராமர். அப்புறம் இவ்வளவு கதறாரே புலம்புற, அதெல்லாம் நாடகம். அவர் புலம்பினது ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஹார்ட், நிஜமாவே புலம்பினார் அப்படிங்கிறதையும் வச்சுட்டு, ஆனா அவரை ஞானி இன்னும் சாதிக்கணும். ரொம்ப பேராசை தாயா இல்லை, மெசேஜ் பேராசை இல்லை, இன்சைட் இருக்கு, விஸ்டம் இருக்கு, மெசேஜ் இருக்குது. ஈரமான உள்ளம் உடையவர். அவருக்கு வர கஷ்டத்துல அவர் கதறல. ஈரமான உள்ளம் உடையவர், உண்மையான பிரேம உடையவர். அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான பிரேமையினால தேவி என்ன கஷ்டப்படுறாளோ என்கிறத நினைச்சு கதறார். அப்படி கதறுவது சத்தியம். கதறினாலும் இங்க ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அவருக்கு இருக்கிற பிரேமைக்கு, அவருக்கு சீதையின் இடத்துல உள்ள ஒரு காதலுக்கு, சீதை கஷ்டப்படுறாளே நினைச்சுட்டு அவர் படுற பாட்டுக்கு இவர் மட்டும் அக்ஞானியா இருந்திருந்தார்னா சத்தியமா செத்து போயிருப்பார். அப்படின்னு நான் சொல்லல, ஹனுமார் சொல்றார் இந்த வாக்கியம். துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஹீனோ இதனையா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. கிளம்பியிருப்பார், திருநாட்டுக்கு எழுந்து செத்து போயிருப்பாருங்கிற வார்த்தை ரஃபா இருக்கும், அதுக்காக அப்படி சொன்னேன். துஷ்கரம் குருதே ராமஹா அல்லது கிருத்தவான் ராமஹா, செய்ய முடியாத காரியத்தை ராமர் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, ஹீனோ எது அனயா பிரபு தாரயதி ஆத்மனஹா தேகம், தன்னுடைய சரீரத்தை இப்போ வரைக்கும் தெரிச்சுட்டு இருக்கார். தாரயதி ஆத்மனஹா தேகம் ந சோகேன அவசீததி, சோகத்தினால அவர் இன்னும் அழியவில்லை, சோகத்தினால டிமினிஷ் ஆகவில்லை, டிக்ரீஸ் ஆகவில்லை.
ராமருக்கு உள்ள காதலை பார்த்துட்டு எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்கான் ராவணன். எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல. சீதை மேல ராமருக்கு இருக்கக்கூடிய மையல் காதல் அதை பார்த்த ராவணன் என்ன கணக்கு போட்டான்னு, சீதையை கொண்டு வந்துட்டா ராமனே தானா அழிஞ்சு போடுவான், சங்கே ஜீவதிவானவா அப்படின்னு கணக்கு போட்டான். அவன் போட்ட கணக்கு ரைட்டு. இவர் மட்டும் ஒரு அக்ஞானியா இருந்திருந்தா. இவர் ஞானிங்கிறத அவன் புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கல? ஞானம்னாலே அவனுக்கு என்னன்னு தெரியாதவன். ஞானின்னு ஒருத்தர் இருக்கக்கூடும், ஞானம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற வாசை. இவ்வளோ பெரிய வேத வித்தாம இருந்தோம், இவ்வளோ பெரிய வேத வித்தா இருந்தும் வேதம் முழுக்க கரைச்சு குடிச்சோம். ஆனா ஆத்ம ஜானம்னு ஒண்ணு, அந்த ஆத்ம ஜானம் உடையவா எந்த சோகத்திலையும் விழமாட்டா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதவன் பாவம். அதனால தப்பு கணக்கு போட்டுட்டான். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவ்வளவு சோகம் உள்ளத்துல இருந்தும் கூட இவ்வளவு ஈரம், இவ்வளவு கருணை, அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அந்த கருணை, ஈரம், அவரோட ஃபேமிலி டியூட்டி, இதையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அவரோட வேதாந்தத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. இதுக்குதான் கர்மயோகம்னு பேர். இதுல எடுக்கிறவாதான் ராமனோ கண்ணனோ அல்லது ஜனகனோ, இதுல எடுக்கிறவாதான். அதுலயும் ராமர் ரொம்ப ஓவர். இதுல கண்ணனும் அழுத இடங்கள்லாம் உண்டு பாரதத்துல. என்ன அந்த ஈரம், சத்யா, கிருபாமூர்த்தி கிருபாமூர்த்தின்னு சொல்றாங்க, அதை கொண்டாடுறோமே. கருணை கடல், கருணை கடல்னு சொல்றோமே. ராமச்சந்திர பிரபு அப்படி ஒரு கிருபாமூர்த்தியா இருந்து இங்க கதறார். கருணையையும் காம்ப்ரமைஸ் பண்ணல, ஞானத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அவர் ஆழ்ந்த ஞானத்துல இருந்த காரணத்தினால்தான் அவரால் உயிரோடு இருக்க முடியறது, பிராணம் தெரிக்க முடியறது அப்படிங்கிறது இங்க முக்கியமான பாயிண்ட். ஆச்சரியமா சொல்றார் ஹனுமார். இந்த ஸ்லோகத்தை எடுத்துன்னு விட்டேன், ஆனா நேரம் ஆயிடுத்து. இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டாலே இதை விளக்கறதுக்கே ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடும். துஷ்கரம் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான ஸ்லோகம். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோ யதனயா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. பொருத்தமா இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கோம். அதை இங்கதான் எடுத்துக்கணும். அதை ஹனுமார் பிரமாணம். எப்படி ராமர் கருணையையும் காம்ப்ரமைஸ் பண்ணல, வேதாந்தத்தையும் அதாவது ஞானத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணல என்பதற்கு இங்க ஆஞ்சநேய சுவாமி பிரமாணம். இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தை நாளைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டத்தை நாளைக்கு பூர்த்தி பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.